வணக்கம். சாணக்கிய சபதம் நண்பர்களே. ஒரு தாய் தனது மகனை உயிரை காப்பாற்ற தத்து கொடுத்து மறைந்து போகிறாள். அந்த சிறுவன் ஒரு நாள் உலகையே ஆள வேண்டும் என்று கனவு காண்கிறான். அந்த கனவை கண்ட சிறுவனை ஒரு குரு கண்டுபிடிக்கிறார். அவர் சாதாரண குருவில்லை, அவர்தான் சாணக்கியர். இன்று நாம் பார்க்கப் போவது சாணக்கியரின் சாணக்கியத்தனம் எப்படி சந்திரகுப்தனை ஒரு பேரரசராக மாற்றியது என்ற அதிரடியான கதை. மகனே, இனிமேல் உனக்கு இதுதான் உலகம். இங்கு பஞ்சம் பிழைத்துக்கொள். என்னோடு இருந்தால் உன் தந்தை போல நீயும் கொல்லப்படலாம். எங்கு இருந்தாலும் நீ நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மகனை இப்படி கடைசியாக கொஞ்சிவிட்டு அவனை பாடலிபுத்திரத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு தத்து கொடுத்தாள் அந்த பெண். பிபதாவனம் என்கிற வனப்பகுதியின் ராஜாவாக இருந்த தன் கணவனை போரில் இழந்ததால் மகன் சந்திரகுப்தனை அழைத்து கொண்டு பாடலிபுத்திரம் வந்தாள் அந்த பெண். மகனை யாரோ ஊர்பேர் தெரியாதவருக்கு தாரை வார்த்துவிட்டு அவள் மறைந்து போனாள். தனித்து விடப்பட்டான் சந்திரகுப்தன். ஒரு நாள் சாணக்கியர் சாலனையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது சிறுவர்கள் ராஜா விளையாட்டு விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அதில் சந்திரகுப்தனும் ஒருவன். சாணக்கியரின் கண்களுக்கு அவன் தனியாக தெரிந்தான். அவனுடைய புத்தி கூர்மை விளையாட்டில் வெளிப்பட்டது. ராஜாவாக நடித்தான் சந்திரகுப்தன். சாணக்கியர் நினைத்த நிஜ ராஜாவுக்குரிய அடையாளங்களை அவன் தன் விளையாட்டில் பிரதிபலித்தான். பிரச்சனையில் தவித்த ஊர் மக்களுக்கு அபாரமான யோசனைகள் சொன்னான். நிச்சயம் இவன் சொல்லிக் கொடுத்து விளையாடவில்லை, அவனுக்கு தோன்றியதை பேசுகிறான். அடடா, எவ்வளவு அறிவாக பேசுகிறான்! என்ன ஒரு மதியாற்றல்! உடனே சந்திரகுப்தனை மட்டும் தனியாக அழைத்தார் சாணக்கியர். உங்களை எனக்கு முன்னரே தெரியும் என்றான் சந்திரகுப்தன். ஒருமுறை சாலனையில் நடந்து செல்லும்போது நீங்கள் புல் தடுக்கி கீழே விழுந்தீர்கள். உடனே நீங்கள் புல்லின் மீது கோபம் கொண்டு அந்த புல்லை வேரோடு பிடுங்கினீர்கள். அப்போது உங்களது கோபத்தைக் கண்டு நான் வியந்தேன் என்றான் சந்திரகுப்தன். சிரித்து கொண்டார் சாணக்கியர். தொடர்ந்து, உன்னை பார்த்தால் ஏதோ கவலையில் ஆழ்ந்துள்ளது போல தெரிகிறதே என்றார் சந்திரகுப்தனை பார்த்து. ஆமாம், நான் சர்வதர்சித்தி என்கிற மன்னரின் பேரன். என் தாத்தாவுக்கு 2 மனைவிகள், சுனந்தாதேவி, முராதேவி. சுனந்தாவுக்கு 9 குழந்தைகள், முராவுக்கு 1. அவர்தான் என் தந்தை. ஆனால் என் தந்தையை நந்தர்கள் கொன்றுவிட்டனர் என்று தேம்பினான் சந்திரகுப்தன். சாணக்கியரின் விழி உயர்ந்தது. பதர்களே, சிறு குழந்தையை கூடவா உங்களால் சந்தோஷப்படுத்த முடியவில்லை? நந்தர்களால் தான் எங்கள் வம்சத்துக்கே சோதனை. என்னால் இரவு வேளைகளில் தூங்க முடியவில்லை. எல்லோரிடம் உள்ள அதே 2 கைகள் 2 கால்கள் தானே நந்தர்களிடமும் இருக்கிறது. பிறகு எப்படி அவர்களால் மட்டும் கொட்டமடிக்க முடிகிறது? அதிகாரம், அதை வைத்து கொண்டுதான் எல்லா செயல்களுக்கும் நியாயம் கற்பிக்கிறார்கள். ஐயா, எனக்கு உதவுகிறீர்களா? நான் எப்படியாவது நிஜ ராஜாவாக வேண்டும். நந்தர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். சாணக்கியரால் நம்ப முடியவில்லை. புத்திசாலி என்று நினைத்துதான் பேச அழைத்தார். ஆனால் இவன் மிகவும் விவேகம் கொண்டவனாகவும் கனவுகள் காண்பவனாகவும் இருக்கிறான். எனக்கு யார் மீது கோபம் உள்ளதோ அதே கோபத்தை இவனும் சுமந்து வருகிறான். சந்திரகுப்தனின் கன்னத்தை வருடினார். கவலைப்படாதே, நீயும் நானும் சரியாகத்தான் ஒருவரையொருவர் சந்தித்துள்ளோம். இன்று முதல் சபதம் எடுப்போம். நந்தர்களை ஒழித்து கட்டாமல் நீயும் சரி நானும் சரி ஓயக்கூடாது. தலையாட்டினான் சந்திரகுப்தன். நந்தர்களை ஒழிக்க மேலும் 2 கைகள் அவனோடு சேர்ந்து கொண்டதில் அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்று முதல் சாணக்கியருக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தான். நேராக சந்திரகுப்தரின் வளர்த்து பெற்றோரிடம் சென்றார் சாணக்கியர். உங்கள் மகனை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? பார்க்கவே சகிக்க முடியாத உருவம் கொண்ட ஒருவர் வீட்டுக்குள் நுழைந்து சந்திரகுப்தனை கேட்டதும் அவர்கள் பதறிப் போய்விட்டனர். ஆனால் பஞ்சத்தில் அடிபட்ட அந்த குடும்பத்துக்கு சாணக்கியர் சொன்ன இறுதி வாக்கியம் ஈர்த்தது. நாங்கள் 1000 பொற்காசுகள் எதிர்பார்க்கிறோம். மறுபேச்சு பேசாமல் 1000 பொற்காசுகளை கொடுத்துவிட்டு சந்திரகுப்தனை அழைத்து கொண்டு தட்சசீலாவுக்கு விரைந்தார் சாணக்கியர். வழியில் சந்திரகுப்தனிடம், உன் அருமை அவர்களுக்கு தெரியவில்லை என்றார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்சமும் சிதிலடையாமல் அதே புலிவுடன் இருந்தது தட்சசீலம். சாணக்கியரை எல்லோரும் இன்முகத்தோடு வரவேற்றனர். சந்திரகுப்தனை கல்லூரிக்கு அழைத்துச் சென்றார் சாணக்கியர். சந்திரகுப்தா, இனிமேல் உன் வாழ்க்கை இங்கிருந்துதான் தொடங்குகிறது.
உன்னிடம் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அதை செம்மைப்படுத்தவே இங்கு உன்னை அழைத்து வந்துள்ளேன். இங்கு யாருக்கும் அவ்வளவு சுலபமாக அனுமதி கிடைக்காது. உனக்கு இது வரப்பிரசாதம் என்று நினைத்துக்கொள். 8 ஆயக்கலைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அதை காட்டிலும் வானுக்கு கீழே உள்ள அத்தனை கலைகளையும் இங்கு நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 8 வருடங்கள் பல்லை கடித்து கொண்டு பொறுத்துக்கொள். பிறகு நடப்பதை பார். சந்திரகுப்தனுக்கு சாணக்கியர் மீது இருந்த மதிப்பு அதிகமானது. அவர் கைகாட்டிய எல்லா திசை நோக்கியும் செல்ல ஆரம்பித்தான். பாடலிபுத்திரத்தின் சானல் ஓரங்களில் விளையாடி கொண்டிருந்த சந்திரகுப்தன் தட்சசீலத்தில் குதிநிறை ஏற்றம், வில்வித்தை உள்பட எல்லா போர் பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டான். அந்த சமயம்தான் இந்தியாவுக்குள் கிரேக்க படைகள் நுழைந்தன. கிமு 6ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, வட ஆப்பிரிக்கா, சைப்ரஸ், துருக்கி போன்ற அனைத்து நாடுகளை சேர்ந்த பகுதிகளையும் கிரேக்கர்கள் வசப்படுத்தினார்கள். ஆனால் இவர்களது வாளுக்கு இத்தனை சாம்ராஜ்யங்கள் போதவில்லை. அலெக்சாண்டர் தலைமையில் இந்தியாவை கபளீகரம் செய்ய ஆசைப்பட்டார்கள். மாசிடோனியாவின் மன்னர் அலெக்சாண்டர், அவர் தந்தையும் மன்னருமான பிலிப் இறந்த பிறகு கிமு 336இல் அரியணையில் ஏறினார் அலெக்சாண்டர். திருமணம் முடித்த கையோடு அலெக்சாண்டர் ஆசைப்பட்டது இந்தியாவை வளைப்பதற்குத்தான். தோல்வியே பெறாத நாயகனான அலெக்சாண்டர் தைரியமாக இந்தியாவுக்குள் புகுந்தார். பாரசீகம், கிரேக்கம், எகிப்து என எல்லா தேசங்களும் அப்போது அலெக்சாண்டர் வசம் இருந்தன. நீண்ட நாளாகவே அவர் இந்தியாவின் மீது ஒரு கண் வைத்திருந்தார். எத்தனை பெரிய தேசம்! அவ்வளவு பெரிய தேசத்தில் டன் டன்னாக செல்வத்தை அள்ளலாமே. இதை குறிப்பால் உணர்த்த தன் உடைமைகளை எல்லாம் தீக்கு இரையாக்கினார். இந்தியாவில் தங்கங்களும் மாணிக்கங்களும் வைர வைடூரியங்களும் கொட்டி கிடக்கும்போது இந்த சாதாரண உடைமைகள் எதற்கு என்றார். இந்தியா நோக்கி தன் படையோடு விரைந்தார். கிமு 327இல் இந்துகுஷ் மலை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தார் அலெக்சாண்டர். புஷ்கலாவதி என்கிற ஊரின் மன்னரான ஹஸ்தியை போராடி ஜெயித்தார். தட்சசீலம் நகருக்குள் நுழைந்தார். அவ்வளவுதான். இந்தியா நடுங்க ஆரம்பித்தது. குறிப்பாக வட இந்தியா. ஒவ்வொரு படைகளையும் வென்று தட்சசீலத்துக்கு அலெக்சாண்டர் வந்தபோது அவருடைய அருமை பெருமைகளை கேள்விப்பட்ட மக்கள் அலெக்சாண்டரை நேரில் பார்க்க துடித்தனர். கல்லூரியில் படித்த காலத்தில் நாட்டு நிலவரங்கள் அத்தனையையும் சந்திரகுப்தருக்கு போதித்தார் சாணக்கியர். இந்திய அரசுகளின் குறைகள் என்ன காரணத்துக்காக கிரேக்கர்கள் இந்தியா மீது படையெடுக்கிறார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். சிறிய வயதில் தம் தந்தை எப்படியெல்லாம் தமக்கு உலக விஷயங்களை போதித்தாரோ அதே போல ஒவ்வொரு தேக்கரண்டியாக சந்திரகுப்தனின் புத்திக்குள் ஞானத்தை புகுத்தினார் சாணக்கியர். புஷ்கலாவதி, தட்சசீலம் போன்ற பகுதிகளை கைப்பற்றிவிட்டு போரஸ் மன்னரின் படையை கடைசி ரவுண்டில் ஜெயித்தார் அலெக்சாண்டர். வட இந்தியாவின் பெரும் பகுதியை கைப்பற்றிய சந்தோஷத்தில் அலெக்சாண்டர் ஊர் திரும்பிய போது பாரசீகத்துடனான போரில் மரணமடைந்தார். உடனே இதர இந்திய சாம்ராஜ்யங்களுக்கு குளிர் விட்டு போயின. அலெக்சாண்டரே போய்விட்டார், இனி யார் நம்மை ஆட்டுவிக்கப் போகிறார்கள் என்று அவர்கள் பாட்டுக்கு அவரவர் கடமைகளில் கண்ணாக இருந்தார்கள். கூடவே நாடு முழுக்க போராட்டங்கள் எழுந்தன. போரஸிடம் தோற்றவர்கள் எல்லோரும் புத்துயிர் பெற்றனர். கிரேக்கர்களை வெளியேறுங்கள் என்ற கோஷம் நாடு முழுக்க தொடர்ந்தது. சான்றாக ஒரு கிரேக்க தளபதியை கொன்று வீசினார்கள். கிரேக்கர்கள் நடுங்கி போனார்கள். அலெக்சாண்டரிடம் சரணாகதி அடைந்த தட்சசீலத்தின் மன்னர் ஆம்பி கிரேக்க தளபதியான யூடேமோஸ் என்பவரை கொன்றார். நாடு முழுக்க கிரேக்கர்களை விரட்டுவதில் குறியாக இருந்தார்கள். கல்லூரி படிப்பு முடித்து வரும்போது மிகுந்த வீரமும் நம்பிக்கையும் கொண்டவனாக காணப்பட்டான் சந்திரகுப்தன். தன் சொல் பேச்சு கேட்டு 8 வருடங்கள் தன்னிடம் அடிவை போல் இருந்த சந்திரகுப்தனை மிகவும் மெச்சினார் சாணக்கியர். இன்று முதல் நீ வெறும் சந்திரகுப்தன் கிடையாது, சந்திரகுப்த மௌரியன் என்று புதிய பெயர் சூட்டினார் சாணக்கியர். ராஜவம்சத்தில் பிறந்த சந்திரகுப்தரின் தந்தை மௌரா என்கிற தாழ்த்தப்பட்ட பெண்ணிடம் காதல் வசப்பட்டதாகவும் இவ்விருவருக்கும் பிறந்தவர்தான் சந்திரகுப்தர் என்பதும் ஆகவேதான் இவர் மௌரியர் என்று அழைக்கப்பட்டார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. கோசல மன்னரான விதுதேவரின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தப்பித்த சற்றிய இனத்தை சேர்ந்த மக்கள் இமயமலையின் அடிவாரத்தில் தஞ்சமடைந்தார்கள். அங்கு மயில்கள் நிறைய இருந்தன. வடமொழியில் மயூரா. ஆகவே அவர்கள் மோரியாக்கள் என்று அழைக்கப்பட்டு பிற்பாடு மௌரியர்கள் என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாறு உண்டு.
தனியாளாக ஒன்றும் செய்ய முடியாது சந்திரகுப்தா. படபலம் வேண்டும். படைபலத்தோடு மதிநுட்பமும் சேரும்போது அங்கு வெற்றிக்கு எந்த சிரமும் இல்லாமல் போய்விடுகிறது என்றார் சாணக்கியர். ஹிமாச்சல் மற்றும் பஞ்சாப் மன்னர்களை இருவரும் சென்று சந்தித்தனர். சாணக்கியர் என்றதும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார்கள். இவன்தான் நாளை உலகை ஆளப்போகிறவன். நம்பிக்கை இருந்தால் இவனிடம் உங்கள் படையை கொடுத்தனுப்புங்கள். இவன் கற்காத வித்தைகளே இல்லை. உங்களால் முடியாததை இந்த இளைஞன் சாதித்து காட்டுவான். உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்ளாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நாடு சேர்க்கும் ஆசை அண்டை நாட்டவனுக்கு இருக்குமல்லவா? ஆகவே எப்போதும் விழிப்புடன் இருக்க இவன் உங்களுக்கு உதவுவான் என்று சான்றிதழ் வழங்கினார். மேதை சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டார்கள் சிற்றரசர்கள். படைகள் ரெடி. மெல்ல மெல்ல நந்தர்களை நோக்கி முன்னேறினார் சந்திரகுப்தன். அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னால் சாணக்கியர் இருந்தார். மேலும் சந்திரகுப்தருக்கு போரசின் 2ஆம் மன்னரும் பர்வதகா மற்றும் அவரது சகோதரர் வைரோசகா ஆகியோரும் ஆதரவு கரம் நீட்டினர். அனைவருக்கும் நந்தர்களை ஒழித்தாக வேண்டும். இத்தனை நாளாக முடியவில்லை. யாரோ ஒரு புதிய இளைஞன் இதற்காகவே வார்த்தது போல என் நேரமும் நந்தர்களை நினைத்து கருவி கொண்டிருக்கிறான். இவனுக்கு ஆதரவு கொடுப்போம். சிற்றரசர்களின் படைகளை தாங்கி தன் பரம எதிரியான தனைந்தரை சந்திக்கச் சென்றார் சந்திரகுப்தர். நேராக படைகளை கிளப்பிக்கொண்டு பாடலிபுத்திரத்துக்கு சென்றார் சந்திரகுப்தர். அங்கே 2 லட்சம் காலாட்படைகளையும் 20,000 குதிரை படைகளையும் 3000 யானை படைகளையும் கொண்டு தயாராக இருந்தார் தனநந்தர். 8 வருட கால இடைவெளியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கியிருந்தார். ஆனால் இதை பற்றிய முழு விவரமும் இல்லாததால் சந்திரகுப்தர் புறமுதுகு காட்டிக்கொண்டு வரவேண்டியதாகிவிட்டது. கௌரவ பிரச்சனை. சந்திரகுப்தர் துடித்தார். முதல் முயற்சியே தோல்வியை முடிந்துவிட்டதே. இனி என்னால் எப்படி நந்தர்களை அழிக்க முடியும்? ஆனால் சாணக்கியர் ஆறுதல் சொன்னார். எதிரி ஆற்றல் மிக்கவனாக இருக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போர் நிகழும் இடமும் காலமும் தனக்கு சாதகமாக இருக்கும் சூழலில்தான் போர் புரிய வேண்டும். எதிரி படையை சோர்வடையச் செய்து பின்பு தாக்க வேண்டும். எதிரியின் வீரர்கள் இரவு நெல்லான் விழிக்கச் செய்ய வேண்டும். பகலில் அவர்கள் மயக்க நிலையில் இருக்கும்போது தைரியமாக அவர்களை எதிர்கொள்ளலாம். இவையெல்லாம் போர் தந்திரங்கள். இவற்றை நீ பின்பற்றினாயா? இல்லை என்றால் இனியும் தாமதிக்காதே. மகத ராஜ்யத்தில் ஆங்காங்கே ஒற்றர்களை நிறுவினார் சாணக்கியர். தனநந்தர் என்னென்ன காரியங்கள் செய்கிறார், எவ்வாறு தனது அடுத்த காயை நகர்த்துகிறார் போன்ற போர் குறிப்புகளை அறிந்து கொள்ள உளவாளிகளை ஏவியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் தனநந்தர் அரசனவையிலேயே சாணக்கியருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இருந்தார்கள். அப்போது ஒற்றர் ஒருவர் ஒரு மூதாட்டி வீட்டில் சாப்பிடச் சென்றிருந்தார். அந்த வீட்டில் சிறுவன் ஒருவன் சப்பாத்தி சாப்பிடும்போது மெருதுவாக இருக்கும் அதன் நடுப்பகுதியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு காய்ந்து போயிருந்த ஓரப்பகுதிகளை வெளியே வீசினான். பாட்டிக்கு கோபம் வந்தது. என்ன, நீ பெரிய சந்திரகுப்தர் என்று நினைப்பா? அவர் போரிடுவது போல சப்பாத்தியை சாப்பிடுகிறாய் என்றார். சிறுவன் விழித்தான். அதெப்படி? ஒற்றன் உஷாராகிவிட்டான். இதென்ன, ஒரு குடிலில் சம்பந்தமில்லாமல் சந்திரகுப்தர் பற்றி பேசிக்கொள்கிறார்கள். ஆமாம், நீ நடுப்பகுதிகளை மட்டும் சாப்பிட ஆசைப்படுகிறாய். இப்படித்தான் சந்திரகுப்தரும் செய்கிறார். அவருக்கு மகத ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ஆசை. அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நகரத்தின் எல்லையில் உள்ள பகுதிகளை கைப்பற்ற வேண்டும். அப்போதுதான் தனநந்தரின் பலம் குறையும். எல்லைகள் முழுக்கச் சுற்றி வளைத்த பிறகு சுலபமாக மையப்பகுதிக்கு நேராக வந்து போரிடலாம். அதை விட்டுவிட்டு நேராக மையப்பகுதிக்கு வந்து போரிட்டால் இப்படித்தான் மண்ணை கவ்வ வேண்டும். அதே புத்திதான் உனக்கும் என்றார் சர்வசாதாரணமாக. ஒற்றன் சிலிர்த்தான். உடனே இந்த தகவலை சாணக்கியர் வசம் சேர்த்தான். கற்றது கைப்பிடி மண் அளவு என்று அன்றே என் தந்தை சொல்லி இருக்கிறார். அதை அந்த மூதாட்டி உணர்த்திவிட்டார் என்றார் சாணக்கியர். சந்திரகுப்தர் முகத்திலும் வெளிச்சம் பரவியது. அட ஆமாம், இப்படியும் முயற்சிக்கலாம் அல்லவா? அன்றிலிருந்து புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டன. சாணக்கியர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுத்து கொடுத்தார். அரசனாகப்பட்டவன் பிறர் சொல்லுக்கு காது கொடுக்க வேண்டும், பெரியோர்களின் சொற்களை கேட்டு அதன்படியே முடிவெடுக்க வேண்டும் என்றெல்லாம் சந்திரகுப்தருக்கு கற்றுக் கொடுத்தவர் அல்லவா சாணக்கியர். மூதாட்டி ஒருவரின் பேச்சு போர் தந்திரமானது. ஆனால் மீண்டும் ஒரு பிழை நேர்ந்தது. ஒற்றர்களை ஆங்காங்கே நியமித்தார்களே தவிர தேவையான படைகளை எதிரிகளின் பகுதியில் நிறுத்தவில்லை. இதனால் ஒட்டுமொட்டமாக எல்லை நகரங்களை நோக்கி செல்லும் போது மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டியிருந்தது.
மக்களின் திடீர் தாக்குதலால் நிலைகுலைந்து போனது சந்திரகுப்தருடைய படை. மற்றுமொரு தோல்வி. தனநந்தர் அவர் அரண்மனையிலிருந்து கைகொட்டிச் சிரிப்பது தங்கள் காதில் விழுவது போல இருந்தது சாணக்கியருக்கும் சந்திரகுப்தருக்கும். எதிரியின் பலவீனங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், துவண்டு போகவும் கூடாது. இவ்விரண்டும் முக்கியமான போர்க்குணங்கள் என்று இன்னொரு முறை சந்திரகுப்தரை தேற்றினார் சாணக்கியர். மந்திர யுத்தம், ராஜதந்திரத்தை பயன்படுத்துவது. பிரகாச யுத்தம், வெளிப்படையாக செய்கிற போர். குடா யுத்தம், மறைந்திருந்து செய்கிற போர். உபஜபா, மனோரீதியான போர். இவ்வாறு 4 வகையான போர் உண்டு. எதிரியை தந்திரத்தால் அழிக்க வேண்டும். அடுத்தது அதைத்தான் நான் செய்ய இருக்கிறேன் என்றார் சாணக்கியர். சந்திரகுப்தர் அடுத்த போருக்கு தயாரானார். பர்வதகா மற்றும் அவரது சகோதரர் வைரோசகா ஆகிய 2 மன்னர்களும் சந்திரகுப்தரின் உதவிக்கு வந்தார்கள். எல்லையோர நகரங்களில் தனது படையை நிறுவினார் சந்திரகுப்தர். படைபலத்தோடு மதிபலமும் கொண்டவராக இருந்தார் தனநந்தர். அமத்யா ரக்ஷாசா என்கிற மந்திரி தனநந்தரின் பெரிய பலமாக இருந்தார். எப்படி சந்திரகுப்தருக்கு சாணக்கியரோ அதுபோல தனநந்தருக்கு எல்லாமுமாக இருந்தார் அமத்யா. இந்த கவசத்தை உடைக்க திட்டம் தீட்டினார் சாணக்கியர். சந்திரகுப்தா, இன்னும் ஒரு போர்தான். அதில் நந்தவம்சமே தூள் தூளாக வேண்டும். இனிமேல் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நேருக்கு நேர் நின்று போரிடுவது மட்டுமே போராகிவிடாது. சிலருக்கு வாள் கவசம், சிலருக்கு யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் கவசம். தனநந்தருக்கு அமத்யா கவசம். ஆனால் எனக்கு என் மூளை கவசம். ஒரு நொடியில் 1000 முத்திகள் எனக்கு முளைக்கின்றன. அத்தனை யோசனைகளையும் வடிகட்டி கசடுகளை நீக்கிவிட்டு சிறந்த யோசனைகளை மட்டுமே உனக்கு கூறுகிறேன். இந்த முறை என் முதல் இலக்கு அமத்யா என்றார் சாணக்கியர். சந்திரகுப்தருக்கு ஆர்வம் தாங்கவில்லை. தனநந்தர் அல்லவா நம் இலக்கு, அதை விட்டுவிட்டு ஏன் அவர் மந்திரியை கவிழ்க்க வேண்டும் என்று சாணக்கியர் எண்ணுகிறார். அலெக்சாண்டருக்கு அரிஸ்டாட்டில் போல சந்திரகுப்தருக்கு சாணக்கியர். அவர் என்ன செய்தாலும் என் நன்மைக்கே செய்வார் என்று வேடிக்கை பார்த்தார் சந்திரகுப்தர். இந்து சர்மா என்கிற தனது நண்பரை அழைத்தார் சாணக்கியர். நண்பனே, உன் முகத்தை மாற்றியமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அமத்யாவின் அறிவு கூர்மையால் தனநந்தருக்கு எந்த சிக்கலும் நேர்வதில்லை. சிக்கலும் கொடுக்க முடிவதில்லை. விஷச்செடியை வளரவிடக்கூடாது. இன்று முதல் உன் பெயர் இந்து சர்மா அல்ல. நல்ல பெயரை ஏன் கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும்? ஜீவசித்தி என்கிற பெயரோடு நீ அமத்யாவை சென்று பார். அவனுக்கு ஜாதகம் பார்க்க ஆள் தேவைப்படுகிறதாம். நீ ஒரு ஜோசியர் என்று சொல். அடுத்த நொடி எதுவும் தவறாக பேச மாட்டான். அவனை முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைத்து விடுவான். எல்லா திறமைசாலிகளிடமும் ஒரு பலவீனம் இருக்கும். தனநந்தருக்கு எண்ணம், அமத்யாவுக்கு ஜோசியம். இந்து சர்மா அமைதியாக சாணக்கியர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். தனநந்தர் பற்றிய சில அந்தரங்க விவரங்களை கூறுகிறேன். அதை அப்படியே சொல். அமத்யா அசந்து விடுவான். பிறகு நீ சொல்வதுதான் அவனுக்கு வேதவாக்கு. உன் துணைக்கு 3 ஆள்களை அனுப்புகிறேன். ஒற்றல்கள் வழியாக எனக்கு அவ்வப்போது தகவல் கொடுத்து கொண்டு இரு. இதுவே என் கடைசி முயற்சி. அடுத்த முறை போருக்கு தயாராகும் போது சந்திரகுப்தர் மகத நாட்டின் மன்னராக இருக்க வேண்டும். அப்படியே நடந்தது. இந்து சர்மா நேராக அமத்யாவை சென்று சந்தித்தான். கூட வந்த ஆள்கள் இராணுவ பணிக்கு தேர்வானார்கள். எதிரிகள் கூடாரத்திலேயே சாணக்கியரின் ஆள்கள் புகுந்து கொண்டது பல வழிகளில் வசதியாக அமைந்தது. எத்தனை படைபலம்! சந்திரகுப்தரின் படையை எதிர்க்க என்னென்ன திட்டங்கள் தீட்டியிருக்கிறார்கள், அவர்களுடைய மொத்த பலம், சின்ன சின்ன பலவீனங்கள் போன்ற அத்தனை தகவல்களும் சாணக்கியரை சென்றடைந்தன. சந்திரகுப்தா, இன்றைக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. புறப்பட வேண்டியது பாக்கி. கட்டளைகள் பறந்தன. எல்லைகளில் இருந்த போர்ப்படைகள் ஒவ்வொன்றும் புழுதியை கிளப்பிக் கொண்டு கிளம்பின. படைபலத்தை கொண்டு தனநந்தர் போர் புரிந்தார். ஆனால் முழுக்க முழுக்க உத்திகளை கொண்டு சந்திரகுப்தரை களத்தில் இறக்கினார் சாணக்கியர். புழுதிகள் அடங்கிய போது ஆயிரக்கணக்கான யானைகள் போரில் கொல்லப்பட்டிருந்தன. 10,000 குதிரைப்படைகளும். கூடவே தனநந்தரின் தலையும் பிணக்குவியல்களுக்கு மத்தியில் கிடந்தது. அன்றோடு நந்தவம்சம் முற்று பெற்றது. தனது கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டார் சாணக்கியர். ஒரு குருவின் புத்திசாலித்தனமும் ஒரு மாணவனின் உறுதியும் சேர்ந்தால் ஒரு சாதாரண சிறுவனே பேரரசராக மாற முடியும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதுதான் சாணக்கியத்தனம். இந்த மாதிரி வரலாற்று கதைகள் வேண்டுமென்றால் சாணக்கிய சபதம் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் நண்பர்களே.